திருப்புகழ் 715. தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோரி பிண்டமாய் உருண்டு வடிவான தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோய் அகன்று துயரார ஆலமுண்ட கோன் அகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ. வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனே. மாயை 5 வேகம் 5 பூதம் 5 நாதம் 5 வாழ் பெரும் சராசரங்கள் உறைவோனே. வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே. வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாளே. மேருமங்கை ஆள வந்த பெருமாளே. இளம் திங்களை முடித்தவரும் சந்த பேதங்களை உடைய வேத மந்திர வடிவாகியவரும் அம்பிகையும் கலை வடிவினரும் 5 பண்மயமானவரும் ஆகிய உமாதேவியார் பெற்ற அருளிய திருக்குமாரரே. காலம் நியதி கலை வித்தம் வித்தை ராகம் என்பவைகட்கு உள்ளும். காலம் நியதி கலை வித்தை அராகம் என்பவைகட்கு உள்ளும். சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்பவைகட்குள்ளும். சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்பவைகட்குள்ளும். இயங்குபவைகளுக்கு உள்ளும் இயங்காதவைகளுக்கு உள்ளும் கலந்து நிற்பவரே. சமயமறிந்து அன்பு மிகுதி அடையுமாறு விநாயகர் யானை வடிவாக வர கண்டு ஓடி அஞ்சி அபயம் புகுந்த வள்ளியம்மையாரை தழுவியரே. வெற்றி மாதும் கங்கை மாதும் பூமி மாதும் வாழ்கின்ற உத்தரமேரூர் என்னும் திருத்தலத்தில் ஆட்சி செய்யுமாறு எழுந்தருளியுள்ள பெருமையின் மிக்கவரே. தோல் எலும்பு சீழ் நரம்பு பீழை மிகுந்த கோழை பொங்குகின்ற உதிரம் முதலியவைகள் சேர்ந்து ஓர் உருண்டையாகி கண் மூக்கு செவியாதி உறுப்புக்களை பெற்று வடிவாகி வந்த அழியும் தன்மை உடைய இந்த உடம்பை வீணாகச் சுமந்து அலைந்து உயிர் மெலிந்து சோர்வை அடைகின்ற அடியேனுடைய பிறவி நோய் நீங்கி துன்பமற்ற இன்பத்தை அடையுமாறு ஆலகால விடத்தை உண்ட சிவபெருமானும் பரந்த உலகத்தை உண்ட திருமாலும் பிரம்மனும் மறைகளும் ஆகமங்களும் புகழ்கின்ற தேவரீருடைய 6 திருமுகங்களையும் 12 திருத்தோள்களையும் அழகிய திருக்கரத்தில் விளங்கும் வேலாயுதத்தையும் நினைந்து நான் ஈடேற மாட்டேனோ. ஆலமுண்ட கோன் அகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாள். வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆளவந்த பெருமாள். தோல் எலும்பு நரம்பு உதிரத்தாலாய உடம்பு விரைவில் அழிந்துபடும் என்பதனை குறிப்பால் உணர்த்துகின்றார். அவ்வண்ணம் அழியுமுன் செவ்வண்ணம் உடைய திருவேல் இறைவனை வழிபட்டு உய்வு அடைய முயற்சி செய்ய வேண்டும். உரம்பை மல ஜலம் வலு நிணமோடு எலும்பு அணி சரி தசை இரல் குடல் நெதி குலைந்த செயிர்மயிர் குருதியோடு இவை பல கசுமால குடிலாகும் இவ்வுடல். ஆலமுண்ட கோன் முருகப்பெருமானுடைய திருவடிகளை ஆலமுண்ட நீலகண்டரும் உலகமுண்ட கமலக்கண்ணரும் பிரம்மதேவரும் வேதங்களும் ஆகமங்களும் புகழ்கின்றனர். வால சந்திர சூடி
அம்பிகை இறைவருடைய ஒரு பாதி ஆதலின் சந்திரசூடி என்கிறார். சந்த வேத மந்திர ரூபி. வேதத்தில் பல சந்தங்கள் உண்டு. வேத மந்திரமே அம்பிகையின் வடிவம். மந்திர ரூபிணியை நம என்ற நாமத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். வேத மந்திர சொரூபா நமோ நம என்கிறார் திருவாவினன்குடி திருப்புகழில். பஞ்சபாணி. அம்பிகை பண்ணின் மயமானவர். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், நெய்தல்பண், மருதப்பண், பாலைப்பண் என ஐவகைப்படும். மாயை 5. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற மாயைகள். வேகம் 5. சுவை, ஒளி, ஊறு, ஒலி, நாற்றம். பூதம் 5. மண், நீர், தீ, வளி, வெளி. நாதம் 5. சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. வீரமங்கை. உத்தரமேரூரில் லக்குமி தேவி, கங்காதேவி, பூமிதேவி என்ற இந்த 3 தேவிகளின் ஆலயங்களும் உண்டு. உத்தரமேரூர் மிகவும் புனிதமான திருத்தலம். விநாயகமூர்த்தி யானை வடிவு கொண்டு வர வள்ளி நாயகியார் அஞ்சி முருகவேளை அபயம் புக எம்பெருமான் அவரை அணைத்து அருள் புரிந்தனர். அன்பு கூற விநாயகர் பிரணவஸ்வரூபம். ஆன்மாவாகிய வள்ளி நாயகிக்கு பிரணவோபதேசம் நிகழ்ந்த மாத்திரை பந்தபாசத்தினின்றும் நீங்கி பற்றற்ற பரமனை பற்றி நின்றார். பார்வதி பாலரே, எங்கும் எல்லாவற்றிலும் கலந்துரையும் பரிபூரணரே, வள்ளிமணாளரே, உத்தரமேரூர் உரையும் எம்பெருமானே, பிறவி நோய் நீங்கி அடியேன் உய்யும் பொருட்டு தேவரீரை எப்போதும் மறவாமல் நினைக்க அருள் புரிவீர். அருள் புரிய வேண்டும் என்று வேண்டியவாறு.